உங்களுடைய பேடிஎம் பேமெண்ட் பேங்கில் லிங்க் ஆகிருக்கிற ஃபாஸ்டேக்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பேடிஎம் ஆப்பை வந்து முதல்ல ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே அந்த சர்ச் பாரில் மேனேஜ் ஃபாஸ்டேக் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா அந்த மேனேஜ் ஃபாஸ்டேக் அப்படிங்கிற ஐக்கான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை வந்து டேப் பண்ணிக்கோங்க. இப்போ மேனேஜ் ஃபாஸ்டேக்னு டைப் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு கீழே வந்து மேனேஜ் ஃபாஸ்டேக் வந்து டிஸ்பிளே ஆகுது. அதை வந்து டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் மிஸ்ஸிங் வரும். வில் டூ இட் லேட்டர் அப்படிங்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுடைய கார் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். கீழே அப்படி ஸ்க்ரால் பண்ணி போனீங்கன்னா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அதை டேப் பண்ணுங்கள். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நீட் ஹெல்ப் வித் நான் ஆர்டர் ரிலேட்டட் கொரீஸுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். அது கீழே நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொரீஸ் ரிலேட்டட் டு அப்டேட்டிங் ஃபாஸ்டேக் ப்ரொஃபைல் இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண அப்புறம் திரும்ப ஆப்ஷன் கிடைக்கவும் இதில் வந்து ஃபாஸ்டேக் ஐ வாண்ட் டு க்ளோஸ் மை ஃபாஸ்டேக்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து திரும்ப ஃபீட்பேக் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் நம்பரு உங்கள் கார் நம்பருக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்ஃபார்ம் இஃப் யூ விஷ் டு க்ளோஸ் யுவர் ஃபாஸ்டேக். ஸோ எஸ்ஸுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எஸ் அப்படி பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து திரும்ப கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ க்ளோஸ் ஃபாஸ்டேக் அப்படிங்கிற பட்டனை திரும்ப ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார் நம்பர் அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ செலக்ட் தி ஃபாஸ்டேக் டு க்ளோஸ் எந்த கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணிங்கன்னா திரும்ப கண்டினியூ டு க்ளோஸ்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திரும்ப நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். இதில் வந்து ஐ எம் ஸ்விட்சிங் டு சம் அதர் பேங்க்ஸ் ஃபாஸ்டேக் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ வர மெசேஜ் பாக்ஸில் க்ளோஸ் ஃபாஸ்டேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளோஸ் ஃபாஸ்டேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், உங்களுடைய ஃபாஸ்டேக் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுடைய மெசேஜ் இப்போ வந்துடும் உங்களுக்கு. ஸோ வந்து டெஸ்ட்ராய் பண்ணி வச்சுருக்கிற இமேஜை அப்லோட் பண்ண இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அப்லோட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதையும் நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெஸ்ட்ராய் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபாஸ்டேக் லேபிளை வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ ரெக்வெஸ்ட் ஃபெயில்னு வருது. பரவாயில்ல, நீங்கள் வந்து அந்த இமேஜை அப்லோட் பண்ணாட்டால் கூட உங்களுடைய க்ளோஸர் வந்து இனிஷியேட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், உங்களுடைய க்ளோஸர் இனிஷியேட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு அந்த ஃபாஸ்டேக் அந்த இதில் வந்து பணம் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு 7 to 10 ஒர்க்கிங் டேஸில் உங்களுடைய ப்ரைமரி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகிடும். உங்களுடைய சந்தேகங்கள் கமெண்ட்ஸ் வந்து கீழே மெசேஜ் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.